சிறுவர்கள் சிரிப்பும் பறவைகளின் கீச்சொலியும் நிறைந்த ஒரு அழகான சிறுவர் பூங்கா இருந்தது. குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் ஒன்று கூடுவதற்கு இது ஒரு பிரபலமான இடமாக இருந்தது. மீனாவும் ராணியும் பள்ளியில் நெருங்கிய நண்பர்களாக இருந்தவர்கள். ஆனால் வெவ்வேறு நகரங்களுக்கு சென்ற பிறகு தொடர்பை இழந்தனர். மீண்டும் ஒருவரையொருவர் பார்த்ததில் மகிழ்ச்சி அடைந்த அவர்கள் விளையாட்டு மைதானத்தின் அருகே உள்ள ஒரு பெஞ்சில் அமர்ந்தனர். தொழில் அதிபரான மீனா தனது சாதனைகள் மற்றும் தனது தொழிலில் சந்தித்த சவால்கள் குறித்து பேசினாள். ராணி, வாழ்க்கை ஒரு பயணம். நான் இருக்கும் இடத்தை பெற நான் கடினமாக உழைத்தேன். ஆனால் சில நேரங்களில் நான் மன அழுத்தத்தையும் கவலையையும் உணர்கிறேன். கவலைப்பட வேண்டிய விஷயங்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது என்று மீனா கூறினாள். மீனாவின் கவலைகளை கவனித்த ராணி மெதுவாக புன்னகைத்து, உனக்கு தெரியும் மீனா, வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளில் நம்மை எப்பொழுதும் வழிநடத்துவது உண்டு. இதற்கு ஒரு திருக்குறளும் உண்டு. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பெற. மன அசுத்தங்களிலிருந்து விடுபடுவதே அனைத்து நல்லொழுக்கங்களின் சாராம்சம். மற்ற எல்லா வகையான நீதிகளும் இந்த மன தூய்மையிலிருந்து பாய்கின்றன என்பதே இதன் பொருள். மீனா ஆர்வமாக பார்த்து, இந்த குறள் உனக்கு எப்படி உதவியது ராணி? தூய்மையான மனம் என்றால் என்ன என்று கேட்டாள். ராணி ஒரு கணம் யோசித்து, நான் ஆசிரியரான போது மாணவர்களுக்கு அறிவை வழங்குவது மட்டுமல்ல, அவர்களின் மனங்களை மதிப்புகள் மற்றும் நற்பண்புகளுடன் வளர்ப்பதும் கூட என்பதை உணர்ந்தேன். உண்மையான மகிழ்ச்சி மற்றும் அமைதிக்கான திறவுகோல் பொறாமை, கோபம் மற்றும் வஞ்சகம் போன்ற எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுபட்டு தூய்மையான மற்றும் கரையற்ற மனதை கொண்டிருப்பது என்பதையும் உணர்ந்தேன். நான் ஆசிரியராக இருந்த அனுபவத்திலிருந்து ஒரு கதையை சொல்கிறேன். என் வகுப்பில் ஒரு மாணவி இருந்தாள். அவள் பெயர் பிரியா. தோற்றத்தில் அவள் மிகவும் அழகானவள். ஆனால் அவள் மனதில் தன்னை பற்றி குறைந்து மதிப்பிட்டு பொறாமையுடனும் கோபத்துடனும் மற்ற மாணவர்களுடன் நடந்து கொள்வதிலும் எப்போதும் தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டுக் கொள்வதுமாக இருந்தாள். இது அவளுக்கு மகிழ்ச்சியற்றதாகவும் அழுத்தமாகவும் இருந்தது. ஒரு நாள் அவளிடம் மனம் விட்டு பேசினேன். மற்றவர்களிடம் எதிர்மறையான உணர்வுகளை கொண்டிருப்பதற்கு பதிலாக அவளது சொந்த வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதன் முக்கியத்துவத்தை விளக்கினேன். பொறாமை மற்றும் கசப்பு இல்லாத தூய்மையான மனதை வளர்க்க நான் அவளை ஊக்கப்படுத்தினேன். மெதுவாக பிரியா மாற ஆரம்பித்தாள். அவள் தனது சொந்த பலம் மற்றும் திறமைகளை பாராட்டத் தொடங்கினாள். மேலும் அவள் தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்தினாள். அவள் எதிர்மறையான உணர்ச்சிகளை விடுவித்ததால் அவள் படிப்பிலும் தன் நண்பர்களிடத்திலும் ஒரு புதிய அமைதியையும் மகிழ்ச்சியையும் கண்டாள். ராணியின் வார்த்தைகளை உள்வாங்கிக் கொண்ட மீனா, எனது வேலையிலும் வாழ்க்கையின் அழுத்தங்களிலும் நான் மிகவும் சிக்கிக் கொண்டேன். எனது உள் அமைதியை நான் புறக்கணித்து விட்டேன். நான் தூய்மையான மனதை வளர்ப்பதில் அதிக கவனம் செலுத்த முயற்சிப்பேன் என்றாள்.